ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நம்மளோட ஈவினிங் டைம் எப்படி போச்சு, அதுக்கப்புறம் நைட்டுக்கு டின்னர் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஈவினிங் டைமில் வந்து நம்ம சூடாக பால் கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு தோணுச்சா. ஸோ அதனால் பால் கொழுக்கட்டை செய்யலாம் அப்படின்னு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பின்னாடி பாருங்கள், ரீவா சின்னிங்கிட்டே இருக்கா. அவளுக்கு வந்து புதுசாக ஒரு நியூ ஹேர் ஸ்டைல் போட்டிருக்கேன். முடி வந்து கொஞ்சம் நீட்டாக வந்துடுச்சா. ஸோ அதனால் வந்து போனி டைல் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தான் போடணும்னு சொல்லி அவங்க டீச்சரே போட்டு விட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே அந்த 2 ஜடையும் கழட்டி விட்டுட்டா. ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் வந்து இப்போ எனக்கு போடுமா, எங்கள் டீச்சர் போட்டாங்கல்ல அதே மாதிரி எனக்கு போடு அப்படின்னு சொல்லி போட்டுருக்கா. நல்லா இருக்கா அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ரீவாவோட ஹேர் ஸ்டைல், நியூ ஹேர் ஸ்டைல் இரு சரியா காமிக்கிறேன். ரீவாவோட நியூ ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இப்போ கிளைமேட் பார்த்தீங்கன்னா மழை தாங்க, வெயிலும் ரெண்டும் மாற்றி இன்னைக்கு. அதே ஒரு 3 டேஸாக வந்து செம்மையாக மழை தாங்க, விடாமல் மழை, விட்டு மழை, தொடர்ந்து 3 நாளாக மழை. இன்றைக்கி வந்து லைட்டாக வெயில் இருந்துச்சு, ஆனாலும் மழை, திரும்பியும் மழை, வெயில் ரெண்டுமே மாற்றி இன்னைக்கு துணி காய வைக்கிறது தாங்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. மழை அப்படின்னு சொன்னாலே விடாமல் மழை வந்தாலே, அதுவும் கண்டினியூஸாக மழை இருந்தாலே துணி காய வைக்கிறது தாங்க எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. ஸ்டாண்ட் எல்லாமே இருக்குது, நான் டெய்லி வாஷிங் மிஷின் போடுறேன்ல. ஸோ அந்த டெய்லி துணியை வந்து காய வைக்கிறதுக்குள்ளே 2 டேஸ் இல்லை 3 டேஸ் ஆகுதுங்க துணி காயறதுக்கு. ஸோ அதனால் மாற்றி போடுறதுனால துணி காய வைக்கிறது எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சரி, நம்ம பால் கொழுக்கட்டை செய்யலாங்க. வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு போய் பார்க்கலாமா ரீவா? எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? நீ எனக்கு ஹெல்ப் பண்றியா எப்படி செய்யலாம் அப்படின்னு? நான் உனக்கு ஒன்னொன்னா சொல்லி தரேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு. ஓகேமா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். டீச்சர் சொல்லி உனக்கு ஹெல்ப் பண்ண சொன்னாங்க. அவங்க கிளாஸ் எடுக்கும்போது அதில் ஒன்று இருந்துச்சு, மம்மிக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் வீட்டில் அப்படின்னு. ஸோ அதனால் வந்து எப்போவுமே அம்மா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேம்மா, அம்மா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாள் எப்போ பார்த்தாலும். நான் வீடு பெருக்குனா அம்மா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேம்மா அப்படின்னு அவளும் வீடு பெருக்குவாள். அதுக்கப்புறம் கூட மாட ஏதாச்சும் காய் கட் பண்ணிட்டு இருந்தால் ஒரு வெஜிடபிள்ஸாக எடுத்து கொடுத்துட்டு இருப்பாள் என்கிட்ட. ஸோ இப்போவே வேலை நல்லா பார்க்குறா. சரி வாங்க நம்ம பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் அப்படின்னு போய் பார்க்கலாம். கப்பு அரிசி மாவு, 2 ஸ்பூன் ஜாக்ரி பவுடர். நம்ம உருண்டை பிடிப்போம்ல, அப்போ வந்து எதுவுமே இருக்காமல் சப்புன்னு இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டு சால்ட்டு சேர்த்துக்கினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து ஜாக்ரி பவுடர் சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்ச் சால்ட். இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு கப்பில் தண்ணி எடுத்துட்டு கொஞ்சமாக அப்படியே தெளித்து உருண்டை பிடிச்சிடலாம். கொஞ்சமாக தெளித்து நான் வந்து வார்ம் வாட்டர் எடுத்திருக்கேன். அப்போ தான் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம உருண்டை பிடிக்க வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து லைட்டாக வார்ம் வாட்டர் எடுத்துக்கிட்டு நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம புட்டுக்கெல்லாம் பண்ணுவோம்ல அதே மாதிரி சும்மா லைட்டாக அப்படியே தெளித்து பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அப்படியே கொஞ்சம் டைட்டாக இப்படி கொழுக்கட்டைக்கு பிடிப்போம்ல, இந்த இப்படி நம்ம எடுத்து இப்படி பிடிச்சா வரணும், அந்த மாதிரி இருக்கணும். பாருங்க, நமக்கு வந்து நல்லா கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி வந்திருக்கு பாருங்க, நல்லா வந்திருக்கு. இப்போ இதை நல்லாமே ரவுண்டாக சேர்த்துக்கலாம், நல்லா சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி. இப்போ நம்ம ஒரு பெரிய உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். நல்லா ரவுண்டாக ஒரு பெரிய பாலாக உருட்டி வச்சுட்டோம். சின்ன பாலாக உருட்டி வச்சுக்கணும்.
கொஞ்சம் லைட்டாக வந்து நம்ம நெய் எடுத்துக்கலாம். நெய் எடுத்துட்டு கொஞ்சம் கையில் தடவிக்கிட்டா அது வந்து கையில் வந்து அந்த மாவு பிசு பிசுன்னு ஒட்டாது இல்லை. ஸோ அதுக்காக வந்து நம்ம கொஞ்சமாக நெய் எடுத்துக்கலாம். ஓகே, அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக கையில் தடவிக்கிட்டா போதும். அது வந்து உருண்டை பிடிக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் அப்படியே உருண்டை பிடிப்பீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே பிடிச்சிக்கலாம். இப்போ இந்த 2 கையில் இப்படி தடவிக்கணும் ரிவா. இங்கே பாரு, இந்த மாதிரி தடவிக்கிட்டா நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக உருட்டும் போது நமக்கு அந்த ஷேப் வந்து கொஞ்சம் நல்லா கிடைக்கும். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம். நானும் பண்றேன். இதோ இந்த மாதிரி இந்த அளவுக்கு பண்ணி எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும். வெரி குட். இன்னும் சின்னதாக கூட உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ நான் அந்த சைஸ்க்கு வந்து நம்ம உருட்டிக்கலாம். இல்லைன்னா நம்ம நீட்டாக அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். நம்ம ரவுண்டாக பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரவுண்டாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் பண்ணிக்கலாம். ஓகேம்மா. மோஸ்ட்டாக பால் கொழுக்கட்டைன்னா இந்த மாதிரி நீட்டாக இருக்கும், ரவுண்டாக இருக்கும். இல்லைன்னா இந்த ஷேப்பில் இருக்கும். இந்த மாவு எடுத்துட்டு நல்லா இப்படி எனக்கும் இப்படி பண்ணும். நல்லா நீட்டாக. ஐயோ மெதுவா கீழே விழுந்துச்சு. நான் என்ன பண்ணுவேன்? இதோ இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். அம்மா இட்ஸ் ஒரு பெட்டடி. மிச்சம் இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி ரவுண்டாக உருட்டிக்கலாம். இல்லைன்னா இந்த நீட்டாக அப்படி பண்ணி எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, இந்த சைஸ்ல பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கொழுக்கட்டை எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதிச்ச உடனே நம்ம உருட்டி வச்சிருந்த கொழுக்கட்டையை ஒன்றொன்னா உள்ளே சேர்த்துடலாங்க. தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிக்குதுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கொழுக்கட்டையை ஒன்றொன்னா சேர்த்துடலாங்க. போதும் அவ்வளோதாங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கொழுக்கட்டையை ஒன்றொன்னா சேர்த்துட்டோங்க. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டீங்கன்னா சூப்பராக வெந்துடுங்க. இது நான் 1 கப் அரிசி மாவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதில் ஊற்றிடலாம். அப்போ தான் அது எல்லாமே கொஞ்சம் திக்காகும். ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எங்கேயாச்சும் ஒன்றோட ஒன்று ஒட்டி இருந்தால் இப்போ நம்ம தனித்தனியாக எடுத்து விட்டுக்கலாங்க. கூட வந்து நான் 1/2 கப் பால் வந்து சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பால் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கப் சேர்த்துருக்கேன் பால். கூட வந்து நான் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேங்க, பவுடர். நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டா சூப்பராக நம்மளோட கொழுக்கட்டை ரெடிங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா திக்காக இருக்குது. ஏன்னா நம்ம அந்த அரிசி மாவு கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி ஊற்றிருந்தோம்ல. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிச்சு. கொழுக்கட்டையும் நல்லா வெந்துடுச்சு. அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டா அந்த ஃப்ளேவர் எல்லாம் இதுலேயே கொஞ்சம் நல்லா செட் ஆகிடும். நீங்கள் வேணால் ஏலக்காய் தூள் கூட போட்டுக்கலாம் வாசனைக்காக. நான் வந்து சேர்த்துக்கல, நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம்.
நான் துருவன தேங்காவை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேங்க. இவ்வளோதாங்க, சூப்பராக நம்மளோட பால் கொழுக்கட்டை ரெடி. நீங்கள் சூடாகவும் சாப்பிடலாம், இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு சில்லுன்னும் சாப்பிட்லாம். நல்லா திக்காக இருக்குங்க. பால் கொழுக்கட்டை ரெடிங்க. நான் வந்து ரொம்ப க்ரீமியாக பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அந்த அரிசி மாவு வந்து ஊற்றின உடனே சீக்கிரமாக பால் ஊற்றிட்டு சீக்கிரமாக ஜாக்ரி பவுடர் ஊற்றிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா விட்டுட்டிங்களன்னா இந்த மாதிரி நல்லா திக்காகிடும். திக்காக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஒரு சிலருக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்கும்ல, ஸோ அவங்களுக்கு சொல்கிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிடலாமா? சூடாக இருக்குது. எனக்கு சூடாக சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கு எப்படி சாப்பிட்டா பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். விவா ரொம்ப சூடாக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. எனக்கு பால் கொழுக்கட்டைன்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்குது. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வேறு லெவல், நல்லாயிருக்கு, ரொம்பவே நல்லாயிருக்கு. எனக்கு நிவா, நீ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறியா? இரு, ஊவாக இருக்க, ஊஃபும் பண்ணித்தரான். நானே பண்ணுறேன். அம்மா இங்கே குடி. தா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. வாயில படவே இல்லை. ஃபூ பண்ணி சாப்பிடு. ரிவா ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங், அவன் என்ன சொல்கிறா அப்படின்னு. இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன். அப்போ வந்து ஜாக்ரி பவுடர் போடலை, சர்க்கரை சுகர் போட்டிருந்தேன். இப்போ வந்து ஜாக்ரி பவுடர் போட்டிருந்தால எப்படி இருக்குது டேஸ்ட்டு? எப்படி இருக்கு? உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? உண்மையை மட்டும் சொல்லணும். பிடிச்சிருக்கா? அதுக்கு ரிவாக்கு வந்து உள்ள அந்த கொழுக்கட்டை இருக்குல்ல, அதுதான் வேணும் அப்படின்னு வாங்கி சாப்பிடுவா. சரி, நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நைட்டு டின்னருக்கு வந்து நம்ம பீன்ஸ் பொரியல் பண்ணிவிட்டு சப்பாத்தி பண்ணலாம் அப்படின்னு தாங்க பிளான் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி நம்ம பீன்ஸ் பொரியல் தாங்க பண்ணிகிட்டு இருக்கோம். சப்பாத்திக்கு வந்து மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பீன்ஸ் பொரியலை தாளித்து விட்டுட்டா அது பக்கம் அது வேகும்ல, அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி திரட்டிக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பீன்ஸ் பொரியல் தாங்க பண்ணிகிட்டு இருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு இது நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டேங்க. இது கூட வந்து கொஞ்சமாக தக்காளியை சேர்த்து வதக்கிட்டு இது கூட வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்த பீன்ஸ் எல்லாமே சேர்த்துட்டு இது கூட வந்து ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொரியண்டர் பவுடர் சேர்த்து உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த வாட்டரை ஊற்றினா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். ஸோ அதனால் வந்து நான் கிட்டலில் வந்து சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. ஸோ தண்ணி ஊற்றிட்டு அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டா சூப்பராக நம்மளோட பீன்ஸ் பொரியல் ரெடிங்க.
பீன்ஸ் பொரியல் ஃபுல் வீடியோ வேணும்னா நான் வந்து ஏற்கனவே நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. வேணும்னா மறக்காமல் நம்மளோட சேனலில் போய் பாருங்கள். இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள் வேணும்னா. இன்னொரு சைடில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இந்த பீன்ஸ் பொரியலை இந்த பக்கம் வச்சுட்டு நம்ம இன்னொரு பக்கம் வந்து சப்பாத்தியை திரட்டி போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த பக்கமாக வந்து சப்பாத்தி போட்டுட்டு இருக்கேங்க ஒன்று ஒன்றா. நைட்டு டின்னருக்கு சப்பாத்தியும் பீன்ஸ் பொரியலுங்க, கூட வந்து கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப்புங்க, அவ்வளோதாங்க. ரீவாவும் அவங்க டேடியும் ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க, ரீவா ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு ரீவா கூட கொஞ்ச நேரம் அப்படியே விளையாடிட்டு அதுக்கப்புறம் தூங்க போயிட்டோங்க. நான் வீடியோ எடுக்கலான்னு தான் நினச்சேன், சரி எதுக்கு இன்னைக்கு வேறு எப்படியாச்சும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரீவா கூட வந்து கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து தூங்க போயிட்டோங்க. அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரமாக பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு ரீவாக்கு டிஃபனுக்கு பேக் பண்ணிவிட்டு அவங்க டேடிக்கும் டிஃபனுக்கு எல்லாமே லஞ்சுக்கு எல்லாமே பேக் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. இதுக்கு மேலே தான் நம்மளோட வேலை இருக்குது. நம்ம ப்ரஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டில் இருக்கிற மிச்ச வேலை எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து 11:45 இல்லைன்னா 11:30 ரீவாவை வந்து போய் பிக்கப் பண்ண போனோம். ரீவாவுக்கு வந்து ஸ்கூல் டைம் பார்த்திங்களன்னா 8:30 to 12 வரைக்கும் தாங்க ஸ்கூலு. ஸோ நம்ம வந்து சீக்கிரமாகவே வீட்டில் நான் எல்லாமே முடிச்சுட்டு சீக்கிரமாக இங்கே இருக்கிற வேலையை முடிச்சுட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. போய் 11:45 போவேன், 12 o'clock போயிடுவேன். போயிட்டு ரிவாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ளே 12:30 ஆகிடுங்க. அதுக்கப்புறம் ரிவா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து லன்ச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துப்போம். இல்லைன்னா ஏதாச்சும் கொஞ்சம் நேரம் சீரியல் பார்ப்பேன், இல்லைன்னா ஏதாச்சும் வீடியோ எடிட்டிங் பண்ணிகிட்டு இருப்பேன். ரிவா வந்து அப்படியே டிவி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிடுவான். அதுக்கப்புறம் 6 o'clock வந்து அவள் ஹோம்ஒர்க் எல்லாமே முடிச்சிடுவாள். நானும் அப்படியே டின்னருக்கு ரெடி பண்ணிகிட்டு இருப்பேன். அவ்வளோதாங்க, இப்படி தாங்க டே எல்லாமே போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.